ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 43வது அதிகாரம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழிகளும் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நேற்றைய சூழ்நிலைகளை நினைத்து கலங்காதபடிக்கும், முந்தினவைகளை நினைக்காதபடிக்கும், பூர்வமானவைகளை சிந்திக்காதபடிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கின்படியே புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார். அதுவும் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு செவியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வார்த்தையின் வழியாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.